நீரோட நிதானம் போல பணமும் நிதானமா தான் பெருகும். சோ ஸ்பீட் இல்ல, ஸ்மார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு சொன்னேன்னு புரியல. வீடியோட கடைசியில புரியும். சோ உங்களோட பணத்தை சேஃபா டபுள் ஆக்க முடியுமா? கண்டிப்பா டபுள் ஆக்க முடியும். என்கிட்ட ஒரு சில பணம் இருக்கு ப்ரோ, நான் டபுள் ஆக்கணும் அதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்டிங் அதிகத்தெல்லாம் எதுக்கும் போக வேணாம். சோ சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்றேன். சோ ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் 72. ஓகேவா? சோ இது வந்து ஒரு நார்மலான ஃபார்முலா தான். சோ எப்படி 72 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டபுள் டு யுவர் மணி. இதான் கான்செப்ட். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு 12% ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்துல வருது அப்படின்னா 72 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 6 வரும். அப்ப 6 வருஷத்துல உங்களோட பணத்தை டெவலப் ஆக முடியும். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எடுத்துக்கலாம். ஸோ 12%ல இருந்து 14% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதோட இல்லாம இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ லோ காஸ்ட் தான், ஸ்டெடியான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா HDFC டாட்டாலாம் இருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மெயின் கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸா இருக்கணும் அண்ட் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு சொல்றேன். இந்த ஃபார்முலாவுக்கு குமார்னு ஒருத்தவன் 1993 இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றான். ஓகே, ஸோ அந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்ப கரண்டா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? 2 கோடி ரூபாய் தாண்டி இருக்கு. ஸோ அதான் கான்செப்ட். நீங்க மணி ரேஸ்ல வின் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். ஓகே, ஸோ அதான் மணி ரேஸ்ல வின் பண்ண முடியும். ஸோ உங்களோட மணியை டபுள் ஆகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா இது போல மெத்தட்ல சேஃபா டபுள் ஆகுங்க. ஸோ பெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களோட காசை நீங்களே வேஸ்ட் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. இதே போல மோர் ஃபினான்ஸ் டாபிக் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.